2025 டு 2026 தமிழ்நாடு வரவு செலவு திட்ட உரையிலிருந்து என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாமுக்கு தேவையோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு முன்னால் பட்ஜெட்டோட பார்ட் 1 வீடியோ நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 60 பக்கங்கள் பார்த்துருப்போம். அடுத்து ஒரு 60 பக்கங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 3யும் வரும். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன். அதில் அந்த பாயிண்ட்ஸ்லாம் இதில் இருக்காது. ஸோ அதனால் நல்லா கவனிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்த சில முக்கிய அறிவிப்புகள். ஃபர்ஸ்ட் ஒன், விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு. இதுவரைக்கும் இந்த 3% இடஒதுக்கீட்டின் கீழே தமிழ்நாட்டில் 93 விளையாட்டு வீரர்களுக்கு கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுன்னு இந்த வரவு செலவு திட்ட உரையில் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஒன், பள்ளி பாடத்திட்டத்தில் சதுரங்க விளையாட்டை சேர்க்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் செஸ் விளையாட்டில் 2 உலக சாம்பியன்கள் இருக்காங்க, 31 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக அளவு கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மாணவர்கள்ட்ட சதுரங்க விளையாட்டை ஊக்குவிக்கணும். அப்படி ஊக்குவித்து பல சாம்பியன்களை எதிர்காலத்தில் உருவாக்கணும். அதற்காக பள்ளி பாடத்திட்டத்தில் சதுரங்க விளையாட்டை சேர்க்க போகிறாங்க. அதற்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா, பிஇடி சிலபஸில் சதுரங்க விளையாட்டு இடம்பெறக்கூடிய வகையில் அந்த சிலபஸை மாற்றி அமைக்க போகிறாங்க. மூன்றாவது, எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுபவர்களுக்கான ஊக்கத்தொகையானது அறிவிக்கப்பட்டது. உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை புரியக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு 10 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும்னு இந்த நிதியாண்டில் அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. ஸோ நான்காவது, ஒட்டுமொத்தமாக இந்த நிதியாண்டுக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு 572 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செகண்ட் ஒன், தொழிலாளர் நலன் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், புதிய அரசு தொழிற்பயிற்சி மையங்கள் அமைக்க போகிறாங்க. 10 இடங்களில் தலா 4 தொழிற்பிரிவுகளுடன் ஐடிஐ 152 கோடி ரூபாய் செலவில் அமைக்க போகிறாங்க. செகண்ட், கட்டுமான தொழிலாளர்களோட குழந்தைகளுக்கு 7 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைக்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் சில இடங்களில் கட்டுமான தொழிலாளர்களோட குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு விடுதி வசதிகளுடன் கூடிய ஐடிஐ தலா 6 தொழிற்பிரிவுகளில் அமைக்க போகிறாங்க. ஸோ இதற்காக தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய செலவில் 148 கோடி ரூபாய் செலவில் இந்த ஐடிஐ ஆனது அமைக்கப்படுங்கிறத அறிவிப்பாக வெளியிட்டிருப்பாங்க. மூன்றாவது, கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை அட்டை வழங்கப்படும். அதுவும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 வயது மேற்பட்டவர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்து மருத்துவ பரிசோதனை அட்டையானது வழங்கப்படுங்கிற அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து நான்காவது, தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நல வாரியம் உருவாக்குதல். அதாவது இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள்லாம் கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரேபிடோ, ஸ்விக்கி, சொமேட்டோ, ஸோ இவங்க தான் இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இணையம் சார்ந்த சேவை பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களோட நலனை உறுதி செய்வதற்காக மற்றும் அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த தற்சார்பு தொழிலாளர் இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளரோட நல வாரியம் உருவாக்க போகிறாங்க. மேலும் இந்த நல வாரியத்தின் கீழே அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக 2000 இணையம் சார்ந்த தொழிலாளர்களுக்கு புதிதாக 2 சக்கர மின்வாகனம் வாங்குவதற்காக தலா 20,000 மானியம் வழங்கும் திட்டமும் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இது யாருக்கு பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நல வாரியத்தில் பதிவு செய்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த 2 சக்கர மின்வாகனம் வாங்க அந்த மானியமானது வழங்கப்படுங்கிற அறிவிப்பும் வெளியிட்டிருப்பாங்க. அடுத்த ஐந்தாவது, இணையம் சார்ந்த தொழிலாளர்களுக்கு குழு காப்பீட்டு திட்டம் அறிவிச்சிருப்பாங்க. சுமார் 1.5 லட்சம் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணம் மற்றும் இயலாமைக்கான குழு காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக தொழிலாளர் நலன்துறைக்கு இந்த நிதியாண்டுக்கு மட்டும் 1975 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், மாநில அளவிலான முதன்மை புற்றுநோய் மையத்துக்கு நிதி ஒதுக்கீடு. மாநில அளவிலான முதன்மை புற்றுநோய் மையமான காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை தன்னாட்சி பெற்ற மையமாக செயல்படுத்த அடுத்த 2 ஆண்டுகளுக்கு 120 கோடி ரூபாய் நிதியானது அந்த மையத்துக்கு வழங்கப்படும்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இரண்டாவது, HPV தடுப்பூசி. இந்த தடுப்பூசியானது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தொடர்பான தடுப்பூசி. இந்த தடுப்பூசியை 14 வயதுடைய பெண் குழந்தைகள் அனைவருக்கும் படிப்படியாக வழங்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. அதற்காக இந்த நிதியாண்டுக்கு மட்டும் 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. மூன்றாவது அறிவிப்பு, நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் சேவைகள் வழங்குதல். இந்த நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் என்ன மாதிரியான சேவைகள் வழங்குவாங்க மற்றும் ஆலோசனை வழங்குவாங்கன்னா, புற்றுநோய், இருதய நோய் கண்டறிதல் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் குறித்து ஆலோசனை வழங்குவாங்க. அது தொடர்பான சேவைகளும் வழங்குவாங்க. ஸோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து இந்த சேவைகளை செயல்படுத்த 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடானது இந்த நிதியாண்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நான்காவது ஒன்று, மக்களை தேடி மருத்துவம்.
இதுவரைக்கும் 2,20,00,000 பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவைகளானது வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக ஐநா ஒரு விருது ஒன்று கொடுத்திருப்பாங்க. அதுதான் 2024 ஆண்டிற்கான யுனைடெட் நேஷன் இன்டர்ஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டுங்கிற விருதை ஐநா இந்த திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்திருப்பாங்க. அடுத்து 5வது இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்கும் 48. இந்த திட்டமானது தற்போது 723 மருத்துவமனைகள் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இதற்கு முன்னாடி பாலிசி நோட்ஸ்லாம் 694 பார்த்திருப்போம். ஸோ இதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதாவது 723 மருத்துவமனைகள்ங்கிறது 250 அரசு மருத்துவமனைகள் பிளஸ் 473 தனியார் மருத்துவமனைகள் ஆகும். ஸோ இந்த திட்டத்தின் மூலம் 3,43,156 நபர்களுக்கு 302 கோடி ரூபாய் செலவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவங்களுடைய இன்னுயிரானது இதுவரைக்கும் காக்கப்பட்டுள்ளதுங்கிறத ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அடுத்து 6, என்னென்ன மாதிரியான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா, இந்த துறையின் கீழே தேசிய நலவாழ்வு குழுமம் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு 2,754 கோடி ரூபாயும், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்திற்கு 1,092 கோடி ரூபாயும், முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு 1,461 கோடி ரூபாயும், அவசர ஊர்தி சேவைகளுக்கு 348 கோடி ரூபாயும் இந்த துறையின் கீழ் நிதி ஒதுக்கீடானது செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஒட்டுமொத்தமாக 2025 to 2026 நிதியாண்டுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு சுமார் 21,906 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் தொழில்துறை ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான தகவல்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது அண்ட் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ சில முக்கிய தகவல்கள் அதில் இடம்பெற்று இருக்கும். இந்த தகவல்கள் எல்லாமே நம்ம சிலபஸில் யூனிட், அதாவது முன்னாடி 9 சொல்லுவோம்ல, ஸோ அதில் கவர் ஆகும். அதாவது தமிழகத்தின் பொருளாதார போக்குகள் இப்போ யூனிட் 5ல் இருக்கும். ஸோ இந்த எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அது ரிலேட்டடாக உள்ள தகவல்கள் என்னென்னா, ஸோ இந்த பட்ஜெட்டோட ஸ்பீச்சில் இருந்திருக்கும். ஸோ அது என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. எதெல்லாம் முதலிடத்தில் இருக்குன்னு பார்த்தோம்னா, மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில், தோல் பொருட்கள் உற்பத்தியில், தானியங்கி வாகனங்கள் உற்பத்தியில், வாகனத்தின் உபபாகங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. அடுத்து பெண் தொழிலாளர்கள் பணிபுரிகிறதுலையும் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. நாட்டிலேயே தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மொத்த பெண் தொழிலாளர்களில் 41% தமிழ்நாடு கொண்டுள்ளது. அண்ட் நிதி ஆயோக் ஏற்றுமதி தயார் நிலை குறியீடை வெளியிட்டிருப்பாங்க. அதுலேயும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி ரிலேட்டடாக தமிழ்நாடு என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத கொடுத்துருப்பாங்க. தேசிய ஏற்றுமதியில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி தொடர்பாக தமிழ்நாட்டோட பங்களிப்புங்கிறது 33% இருக்குது. 2020 to 2021 ஏற்றுமதியோட மதிப்பு $1.66 பில்லியன். இப்போ 2023 to 2024 ஏற்றுமதியோட மதிப்பு $9.56 பில்லியன் தமிழ்நாட்டோட மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி உயர்ந்துள்ளதுங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சில முக்கிய அறிவிப்புகள். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030. இந்த இயக்கத்தை 5 ஆண்டு கால திட்டமாக செயல்படுத்த போகிறாங்க. இதுக்கான மதிப்பீடு 500 கோடி ரூபாய். இரண்டாவது, செமிகண்டக்டர் உயர்திறன் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையத்தை சென்னையில் உருவாக்க போகிறாங்க. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முன்னணி தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்கள் ஒத்துழைப்புடன் உருவாக்க போகிறாங்க. மூணாவது, செமிகண்டக்டர் உற்பத்திக்கான இயந்திர தொழிற்பூங்காக்கள் 2 இடங்கள் அமைக்க போகிறாங்க. ஒன்று கோவை சூலூர்லையும் கோவை பல்லடத்துலையும் அமைக்க போகிறாங்க. 100 ஏக்கர் பரப்பளவில் 2 இடத்துலையுமே. ஸோ இதை எந்த வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து இந்த இயந்திர தொழிற்பூங்காக்கள் செமிகண்டக்டர் ரிலேட்டடாக உருவாக்க போகிறாங்கன்னா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, தைவானிய நிறுவனங்களுடன் இணைந்து தான் உருவாக்க போகிறாங்க. அடுத்த 4வது, புதிய டைட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஓசூரில் 5 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க போகிறாங்க. அண்ட் 5வது, புதிய மினி டைட்டில் பூங்கா விருதுநகர் மாவட்டத்தில் அமைக்கப்படுங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பாங்க. அடுத்த 6வது, ஓசூர் அறிவுசார் பெரு வழித்தடம் அமைக்க போகிறாங்க. அதாவது இந்த உலகளாவிய திறன் மையங்களை ஈர்ப்பது ரிலேட்டடாக தான் இந்த ஓசூர் அறிவுசார் பெரு வழித்தடம் அமைய இருக்கிறது. இதுவரைக்கும் உலகளாவிய திறன் மையங்களில் ஈர்ப்பதில் சென்னை, கோவை நகரங்கள் பெரும் வெற்றி அடைந்திருக்கும். சென்னையில் இருக்கிற பழைய மாமல்லபுர சாலை தகவல் தொழில்நுட்ப வழித்தடமாக இப்போதைக்கு அமைக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி ஓசூர் நகரத்தை ஒட்டி ஒரு அறிவுசார் பெரு வழித்தடம் அமைக்க போகிறாங்க. இந்த அறிவுசார் பெரு வழித்தடம் அமைக்கப்படுவதன் மூலமாக உலகில் உள்ள முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களுடைய உலகளாவிய திறன் மையங்கள் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்களை அந்த ஓசூர் நகரத்தை ஒட்டி அமைக்கிறதன் மூலமாக ஸோ தமிழ்நாடு இந்த திறன் மையங்கள் ஈர்ப்பதில் வெற்றி அடைங்கிறது தான் இந்த ஓசூர் அறிவுசார் பெரு வழித்தடம். அடுத்து 7வது, சில முக்கிய தொழில் முயற்சிகள் அறிவிச்சிருப்பாங்க. அது என்னென்னங்கிறத பார்த்துடலாம். தோல் அல்லாத காலனி உற்பத்தி துறை. தோல் அல்லாத காலனி உற்பத்தி துறையில் நாட்டிலேயே அதிக வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்த மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், அரியலூர், பெரம்பலூரில்
அமைக்கப்பட்டு வருகிறது தான் இந்த தோல் அல்லாத காலனி தொழிற்சாலைகள். இதன் மூலம் 1,00,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் 80% பேர் வந்து ஊரக பகுதிகளை சார்ந்த பெண்களாக இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த தோல் அல்லாத காலனி உற்பத்தி துறை சார்ந்த 2 காலனி தொழிற்பூங்காக்கள் இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஒன்று மதுரை மேலூரில் வந்து 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையிலையும், கடலூரில் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையிலையும் இந்த 2 காலனி தொழிற்பூங்காக்கள் வந்து 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படுங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து 2வது காலனி திறன் பயிற்சி மையம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிப்காட் நிறுவனம் வந்து இந்த காலனி திறன் பயிற்சி மையத்தை அமைக்க போகிறாங்க. அண்ட் 3வது பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழிற்பூங்கா திருச்சியில் வந்து அமைய இருக்கிறது. 250 ஏக்கரில் 5,000 பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் வந்து அமைக்கப்படும். அதாவது திருச்சி மாவட்டத்தில் அமைப்பாங்க. அடுத்து 4வது செயற்கை இலை மற்றும் தொழில்நுட்ப ஜவுளி தொழிற்பூங்கா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைய உள்ளதுங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பாங்க. ஆனால் 5வது புதிய தொழிற்பூங்காக்கள் கடலூரில் 500 ஏக்கர் பரப்பளவிலையும் புதுக்கோட்டையில் 200 ஏக்கர் பரப்பளவிலையும் அமைய உள்ளது. அண்ட் கோவை மாவட்டம் ரிலேட்டடாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கோவை மாவட்டங்கிறது பம்பு மோட்டார் உற்பத்தி மற்றும் வார்ப்பக தொழிலில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. ஸோ அது ரிலேட்டடாக வந்து சில மையங்கள் வந்து அமைக்க போகிறாங்க. அதாவது என்னன்னா, உயர் தொழில்நுட்ப பம்பு மோட்டார் உற்பத்திக்கான உயர்திறன் மையமும் வார்ப்பக தொழிலுக்கான உயர்திறன் மையமும் கோவை மாவட்டத்தில் வந்து அமைக்கிறாங்க. இந்த பணிகளை வந்து யார் மேற்கொள்வாங்கன்னா, டிட்கோ அவங்க தான் வந்து இதை அமைப்பதற்கான பணிகளை வந்து மேற்கொள்ள போகிறாங்க. அண்ட் 8வது ஒரு புதிய விமான நிலையம் அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் பகுதியில் வந்து அமைக்கப்படுங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. இந்த புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான முக்கிய நோக்கமே தென் தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளோட வருகையை அதிகரிக்கணும், மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சி குன்றிய பகுதிகளின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை அதிகரிக்கணும். ஸோ அதற்காக தான் அந்த புதிய விமான நிலையமானது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் அமைக்கப்படுங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து 9வது தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025 வெளியிடப்படும். இந்த கொள்கைக்கான நோக்கம் என்னன்னா, தமிழரோட கடல்சார் மரபை மீட்டெடுக்கணும், தமிழ்நாட்டை உலகளாவிய கப்பல் கட்டும் மையமாக அதை வந்து மாற்றணும், அதாவது தமிழ்நாட்டை உலகளாவிய கப்பல் கட்டும் மையமாக நிறுவனம். ஸோ இந்த 2 நோக்கத்தோட அடிப்படையில் தான் தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025 வெளியிட போகிறாங்க. அண்ட் இந்த கொள்கையானது சில துறைகளில் முதலீடு மற்றும் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் அமையும். அந்த சில துறைகள் என்னன்னு பார்த்தோம்னா, கப்பல் மற்றும் படகு வடிவமைப்பு, கப்பல் சட்டகம் கட்டுருவாக்கம், கப்பல் இயந்திர உற்பத்தி. இந்த துறைகளில் முதலீடு மற்றும் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த கொள்கை அமையும். ஸோ இது தொடர்பான தொழில்களால் வந்து கடலூர்லையும் தூத்துக்குடி பகுதிகளிலையும் 30,000 பேர் வந்து வேலைவாய்ப்பு பெறுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களோட துறை வளர்ச்சிக்கும் இந்த கொள்கை உதவுங்கிறதா சொல்லியிருப்பாங்க. அடுத்து 10வது அதிநவீன உயிரி அறிவியல் பூங்கா சென்னைக்கு அருகில் வந்து அமைக்க போகிறாங்க. இதோட முக்கிய நோக்கமே தமிழ்நாட்டில் உயிரி தொழில்நுட்ப சூழமைப்பை ஊக்குவிக்கணும், அதாவது பயோடெக்னாலஜி என்விரான்மெண்ட்டை வந்து ஊக்குவிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உயிரியல் மருந்து மற்றும் நோய் தீர்வியல் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் தமிழ்நாட்டை வந்து முன்னிலைப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த அதிநவீன உயிரி அறிவியல் பூங்காவானது சென்னைக்கு அருகில் வந்து அமைக்கப்படுங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அண்ட் லாஸ்ட்டாக ஒட்டுமொத்தமாக இந்த நிதியாண்டுக்கு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 3,915 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு வந்து குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்ததன் அடிப்படையில் 3வது பெரிய மாநிலமாக இருக்குங்கிற ஒரு செய்தி வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபேக்ட் ஒன்று. அதாவது 32 லட்சம் மேற்பட்ட பதிவுகளுடன் நாட்டின் 3வது பெரிய MSME உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்குங்கிறத கூறியிருப்பாங்க. அடுத்து 2வது 2025-26 நிதியாண்டில் MSME நிறுவனங்களுக்கு வங்கிக் கடன் வந்து வழங்க போறாங்க. ஸோ வங்கிகள் மூலம் 10 லட்சம் மேற்பட்ட MSME நிறுவனங்களுக்கு 2 லட்சம் கோடி வந்து வங்கிக் கடன் வழங்குவதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. 3வது கலைஞர் கைவினை திட்டம். இந்த கலைஞர் கைவினை திட்டங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கைவினைஞர்களோட மற்றும் மரபுசார் தொழில்கள் செய்கிறவங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம். 25 வகையான தொழில்களில் கைவினைஞர்களுக்கு நிதியுதவி, திறன் பயிற்சி மற்றும் அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரம் அனைத்தையும் வழங்குவதுதான் கலைஞர் கைவினை திட்டமாகும். ஸோ 2025-26 நிதியாண்டில் சுமார் 19,000 கைவினைஞர்களுக்கு உதவ வேண்டுங்கிற அடிப்படையில் 74 கோடி ரூபாய் வந்து இந்த பட்ஜெட்ல வந்து ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது 4வது அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இந்த திட்டமானது SC/ST தொழில் முனைவோருக்கான திட்டமாக வந்து தொடங்கப்பட்டது. திட்ட மதிப்பீட்டில் 35% மூல மானியமும் 6% வட்டி மானியமும் 10 ஆண்டுகளுக்கு வந்து திட்டத்தின் கீழ் வந்து வழங்கப்படுகிறது. 2025-26 நிதியாண்டுக்கு இந்த திட்டத்தின் கீழே வந்து எவ்வளவு கோடி ரூபாய் வந்து இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்கன்னா 170 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து 5வது தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி திட்டம். இந்த தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி திட்டத்துக்கு
இந்த நிதியாண்டுக்கு மட்டும் 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து 6வது விண்வெளி தொழில்நுட்ப நிதி. தமிழ்நாட்டில் விண்வெளி தொழில்நுட்பம் ரிலேட்டடா புத்தொழில் நிறுவனங்களை ஊக்கப்படுத்துவதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து 7வது செயற்கைக்கோள் தொடர்பான வசதிகள். ஸோ செயற்கைக்கோள் தொடர்பான அது ரிலேட்டடா செயற்கைக்கோள் ரிலேட்டடா உள்ள சோதனை தொடர்பான ஆய்வகம், பரிசோதனை வசதிகள், தொழில் வளர் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வசதிகள் எல்லாமே சென்னையில் வந்து அமைக்கப்படும். அடுத்து 8வது என்னன்னா, ஒட்டுமொத்தமா குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த துறைக்கு மட்டுமே இந்த நிதியாண்டுல எவ்வளவு அமௌண்ட் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்கன்னா 1918 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து முதல்வர் படைப்பகம் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது முதல்வர் படைப்பகம் வந்து போன வருஷம் சென்னையில கொளத்தூர்ல வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. இதுல உள்ள முக்கியமான அம்சங்கள் என்னன்னா, போட்டித் தேர்வுகளுக்கான நூல்களுடன் கூடிய நூலகம் இருக்கும், கட்டணமில்லை இணைய வசதி இருக்கும், குளிரூட்டப்பட்ட ஆலோசனை கூடங்கள் இருக்கும், கணினி உள்ளிட்ட அலுவலக கட்டமைப்பு வசதிகள் இருக்கும். அதாவது போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கணும்னா நம்ம போயிட்டு படிச்சுக்கலாம். அங்க வந்து ஒரு ஆபீஸ் மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், அங்க போயிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும்னா கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான அம்சங்கள் கொண்டதான் அந்த முதல்வர் படைப்பகம். ஸோ சென்னையில் வந்து போன வருஷம் கொளத்தூர்ல வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. ஸோ இந்த நிதியாண்டில் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்கன்னா, இது ரிலேட்டடா அனைத்து மாநகராட்சிகளிலும் 30 இடங்களில் ஒரு மையம் என தலா 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதல்வர் படைப்பகம் அமைக்கப்படும்ங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் தகவல் தொழில்நுட்பம் ரிலேட்டடா என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வியன்ங்கிற பெயர்ல ஒரு திறன்மிகு மையம் அமைக்க போறாங்க. வியன் ஏவிஜிசி எக்ஸ்ஆர் ஹப் அப்படிங்கிற பெயர்ல தான் திறன்மிகு மையமானது அமைக்கப்பட இருக்கிறது. இந்த ஏவிஜிசி எக்ஸ்ஆர்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், காமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. இது ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில உருவாகி வரக்கூடிய புதிய தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு உயர்நுட்ப வேலை வாய்ப்புகளை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி தரணுங்கிற அடிப்படையில தான் இந்த வியன் ஏவிஜிசி எக்ஸ்ஆர் ஹப்ங்கிற ஒரு திறன்மிகு மையத்தை சென்னையில வந்து அமைக்க போறாங்க. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில். இது யார் அமைக்க போறாங்கன்னா, தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட் வந்து அமைக்க போறாங்க. ஸோ இந்த திறன்மிகு மையத்தோட துணை மையங்கள் வந்து 3 ஆண்டுகள்ல படிப்படியாக கீழ்கண்ட மண்டலங்கள் வந்து அமைக்க போறாங்க. அந்த மண்டலங்கள் என்னன்னா, கோவை, திருச்சி, மதுரை, சேலம், திருநெல்வேலி, இந்த இடங்கள்லாம் வந்து துணை மையங்கள் வந்து அமைக்க போறாங்க. அடுத்து 2வது தமிழ்நாடு புத்தொழில் தரவு மைய சேவை திட்டம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில். இதோடைய நோக்கமே ITNTனா தமிழ்நாடு டிஜிட்டல் ஹப்னு சொல்லுவாங்க, மற்றும் தமிழ்நாடு புத்தொழில் நிறுவனம். ஸோ இதில் பதிவு செய்துள்ள புத்தொழில் நிறுவனங்கள் அவங்களுக்கான தரவு மைய சேவைகளை வந்து எளிதில் பெற உதவணும். அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த தமிழ்நாடு புத்தொழில் தரவு மைய சேவை திட்டம். ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தரவு மைய சேவைகளுக்கான வில்லைகள்னா வவுச்சர் வந்து என்னன்னா வழங்க போறாங்க. இது மூலம் வந்து அந்த நிறுவனங்கள் எல்லாமே தரவு மைய சேவைகளை வந்து எளிதில் வந்து பெற முடியும். இதையும் யார் செயல்படுத்த போறாங்கன்னா, தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் தான் செயல்படுத்த போறாங்க. அண்ட் ஒட்டுமொத்தமாக இந்த நிதியாண்டுக்கு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவை துறைக்கு எவ்வளோ அமௌண்ட் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னா 131 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடானது செய்யப்பட்டுள்ளது. அடுத்த டாபிக் நீர்வளம். நீர்வளம் ரிலேட்டடா என்னென்ன மாதிரியான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருப்பாங்கன்னா, ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாட்டு திட்டம் வந்து செயல்படுத்த போறாங்க. காம்ப்ரிஹென்சிவ் வாட்டர் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த நிதியாண்டு முதல் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்ங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே என்னென்ன மாதிரியான பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும்னா, புதிய நீர்ப்பாசன திட்டங்களை வந்து ஆய்வு செய்தல், புதிய நீர்ப்பாசன கட்டுமானங்களை அமைத்தல், ஏற்கனவே உள்ள நீர்ப்பாசன கட்டுமானங்களை புதுப்பித்தல், நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்டங்கள், வெள்ள பாதுகாப்பு மற்றும் தணிப்பு திட்டங்கள், அணைகளை மேலாண்மை செய்யும் திட்டங்கள், கடலரிப்பு திட்டங்கள், அனைத்து நீர்நிலைகளையும் புனரமைத்து மேம்படுத்தி பாதுகாத்தல். ஸோ இந்த மாதிரியான திட்டப்பணிகள் வந்து இந்த ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வந்து மேற்கொள்ளப்படும். ஸோ இதற்காக 2000 கோடி மதிப்பீட்டில் வந்து செயல்படுத்தப்படும்னு இந்த பட்ஜெட்ல வந்து அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா நீர்வளத்துறைக்கு இந்த நிதியாண்டுக்கு மட்டும் 9460 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் பசுமை ஆற்றல் ரிலேட்டடா என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புதிய நீரேற்று மின் திட்டங்கள் வந்து 2 இடத்துல அமைக்க போறாங்க. வெள்ளிமலையில 1100 மெகாவாட்லையும், ஆழியாறு பகுதியில 1800 மெகாவாட்லையும். ஸோ இந்த 2 இடங்கள்லையும் வந்து 11,721 கோடி ரூபாய் முதலீட்டுல பொதுத்துறை மற்றும் தனியார் பங்கேற்புடன் வந்து அமைக்க போறாங்க. அடுத்து 2வதாக மின்கலன் சேமிப்பு அமைப்புகள் உருவாக்க போறாங்க, பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஸோ 2025 to 26 ஆண்டில் மட்டும் மணிக்கு 4000 மெகாவாட் கொண்ட மின்கலம் சேமிப்பு அமைப்புகள் உருவாக்க போறாங்க. இதனுடைய நோக்கமே என்னன்னா, சூரிய ஒளி நேரத்திற்கு பின்னரும் புதுப்பிக்கப்பட்ட மின்சாரத்தை வந்து வழங்கணும். அதுக்காக தான் இந்த மின்கலம் சேமிப்பு அமைப்புகள் வந்து உருவாக்க போறாங்க. 2025 to 26 நிதியாண்டுக்கு எரிசக்தி துறைக்கு மட்டும் 21,178 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்ட் தமிழ்நாடு ஒரு முக்கிய இலக்கம் வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. அது என்னன்னா, 2030 ஆண்டுக்குள்ள 100 பில்லியன் யூனிட் கூடுதல் புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றலை வந்து உருவாக்கணுங்கிற
ஒரு இலக்கை வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. அடுத்த டாபிக் காலநிலை மாற்றம் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், கடல்சார் வள அறக்கட்டளை அமைக்க போகிறாங்க. மெரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் 50 கோடி ரூபாய் தொடக்க நிதியுடன் வந்து உருவாக்குறாங்க. எதற்காக உருவாக்குறாங்கன்னா, அலையாத்தி காடுகள் பாதுகாப்பு, நவீன மீன்பிடி முறைகள் அறிமுகம் போன்ற பணிகளை மேற்கொள்வதற்காக கடல்சார் வள அறக்கட்டளை வந்து அமைக்கிறாங்க. அடுத்து இரண்டாவது, 2025-26 நிதியாண்டில் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் வந்து வாங்க போகிறாங்க. 6 கடற்கரைக்கு 24 கோடி ரூபாய் செலவில் வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பெறப்படும். அந்த 6 கடற்கரைகள் என்னன்னா, சென்னை மாவட்டத்தில் திருவான்மியூர், பாலவாக்கம், முத்தண்டி கடற்கரைகள், தூத்துக்குடியில் வந்து குலசேகரப்பட்டினம், விழுப்புரம் மாவட்டத்தில் கீழ்புதுப்பட்டு, கடலூரில் சாமியார்பேட்டை கடற்கரை. ஸோ இந்த 6 கடற்கரைகளுக்கு 24 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த நீலக்குடி சான்றிதழ் பெற உரிய நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படுங்கிறத அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து மூன்றாவது, 700 டீசல் பேருந்துகளை வந்து சிஎன்ஜி பேருந்துகளாக வந்து மாற்ற போகிறாங்க. அதாவது அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு பேருந்துகளை மாற்ற போகிறாங்க. எதற்காகனா, காற்று மாசுபாடு மற்றும் கார்பன் தடங்களை வந்து குறைப்பதற்காக. ஸோ இதற்காக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட 70 கோடி ரூபாய் நிதி மூலம் வந்து இந்த டீசல் பேருந்துகளை வந்து சிஎன்ஜி பேருந்துகளாக வந்து மாற்ற போகிறாங்க. அடுத்து நான்காவது, வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி அமைப்பு ஒன்று வந்து நிறுவ போகிறாங்க. எதற்காகன்னு பார்த்தோம்னா, வேட்டை பறவைகளோட வாழிடங்களை வந்து பாதுகாக்க உரிய திட்டங்களை திட்டுவதற்காகவும், வேட்டை பறவைகள் பற்றி உள்ளூர் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் இந்த வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி அமைப்பானது அமைக்க போகிறாங்க. அழிந்து வரும் உயிரினங்களோட பாதுகாப்பு நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் நிதியை கொண்டு இந்த ஆராய்ச்சி அமைப்பு வந்து உருவாக்கப்படும். கூடுதல் தகவல் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வேட்டை பறவைகள் அதிகமாக எந்தெந்த பகுதிகளில் தமிழ்நாட்டில் காணப்படுதுன்னா, நீலகிரி, கோவை, திருநெல்வேலி, மதுரையில் வந்து அரிட்டாப்பட்டி, பள்ளிக்கரணை, இந்த பகுதிகளில் வந்து அதிகமாக காணப்படுது. இந்த பறவைகள் வந்து அழிந்து வருவதற்கான முக்கிய காரணமாக என்ன இருக்குன்னா, வாழிட சிதைவு மற்றும் நச்சு பரவல். ஸோ இதனால் இந்த பறவைகள் வந்து அழிந்து வருகின்றன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்த 5வது அறிவிப்பு, பூனாரை பறவைகளுக்கான ஒரு சரணாலயமானது தனுஷ்கோடி பகுதியில் அமையுங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருப்பாங்க. அடுத்த 6வது, திருவண்ணாமலையில் மேல்சங்கம் பகுதியில் பள்ளியூர் பூங்கா ஒன்று சுமார் 1000 ஹெக்டேர் பரப்பளவில் அமைக்க போகிறாங்க. ஸோ இதற்காக முதல் கட்டம் 10 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்படும். ஸோ இதனுடைய முக்கிய நோக்கமே அந்த பகுதியோட வன சூழல் அமைப்பை வந்து மீட்டெடுக்கணும், அழிந்து வரும் தமிழ் நிலப்பரப்புக்கு உரிய மர இனங்களை வந்து பாதுகாக்கணும், சுற்றுச்சூழல் சுற்றுலா மற்றும் பள்ளியூர் பாதுகாப்பை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக திருவண்ணாமலையில் மேல்சங்கம் பகுதியில் ஒரு பள்ளியூர் பூங்கா வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்த 7வது, வனப்பகுதி சாலைகள் மேம்பாடு. 2025-26 நிதியாண்டில் 500 கிலோமீட்டர் வன சாலைகள் வந்து 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படுங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருப்பாங்க. அடுத்த டாபிக், போக்குவரத்து துறை ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருப்பாங்கன்னா, முதல்ல 3000 புதிய பேருந்துகள் வந்து கொள்முதல் செய்ய போகிறாங்க. இதற்காக 1031 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இரண்டாவது, மின் பேருந்துகள் அறிமுகம். சென்னையில் 950 மின் பேருந்துகளும், மதுரையில் 100 மின் பேருந்துகளும், கோவையில் 75 மின் பேருந்துகள் என மொத்தம் 1125 மின் பேருந்துகள் வந்து அறிமுகம் செய்ய போகிறாங்க. இதற்காக கடன் உதவி வந்து கடன் வந்து இப்போ யார்கிட்ட வாங்க போகிறாங்கன்னா, உலக வங்கி மற்றும் ஜெர்மன் வளர்ச்சி வங்கியிடமிருந்து கடனுதவி வந்து பெற்று மொத்தம் 1125 மின் பேருந்துகள் வந்து அறிமுகம் செய்யப்படுங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து 3வது, பன்முக போக்குவரத்து முனையமானது கிண்டியில் வந்து 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும், வண்ணாரப்பேட்டையில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும் வந்து அமைக்க போகிறாங்க. பல வசதிகளுடன் வந்து அமைக்கிறாங்க. அடுத்து 4வது, சிற்றுந்து திட்டம், அதாவது மினி பஸ் திட்டம். இந்த மினி பஸ் திட்டமானது 1997 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டதுங்கிறத அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நிதியாண்டில் நகர்ப்புறங்களை ஒட்டியுள்ள ஊரக பகுதிகளில் மாற்றியமைக்கப்பட்ட விதிமுறைகளுடன் 2000 வழித்தடங்களில் வந்து இந்த மினி பஸ் திட்டத்தை வந்து விரிவுபடுத்துகிறாங்க. அடுத்து 5வது, போக்குவரத்து கழகத்திற்கு ஊக்கத்தொகை வழங்க ஊக்க நிதியம் வந்து உருவாக்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட்லன்னு பார்த்தோம்னா 2000 கோடி ரூபாய் அளவில். ஸோ இந்த ஊக்க நிதியத்துக்கான முக்கிய நோக்கமே போக்குவரத்து கழகங்களோட நிதிநிலை, செயல்பாட்டு திறன் மற்றும் சேவை வளங்களை வந்து மேம்படுத்துவதற்காக இந்த ஊக்க நிதியமானது உருவாக்கப்படுகிறது. ஸோ 2025-26 நிதியாண்டுக்கு மட்டும் ஸோ என்னென்ன மாதிரியான திட்டங்கள் மற்றும் போக்குவரத்து துறைக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா, மகளிர் விடியல் பயணம் திட்டத்திற்காக 3600 கோடி ரூபாயும், மாணவர்களுக்கு பேருந்து கட்டண மானியத்திற்காக 1782 கோடி ரூபாயும், டீசல் மானியத்திற்காக 1857 கோடி ரூபாயும், ஒட்டுமொத்தமாக இந்த நிதியாண்டுக்கு போக்குவரத்து துறைக்கு மட்டும் 12964 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான முதலமைச்சரின் சமூக பொருளாதார திட்டம், CMRIS திட்டம் சொல்லுவாங்க. இந்த திட்டம் எதற்காகனா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான திட்டம். இந்த திட்டத்துக்காக இந்த நிதியாண்டுக்கு 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம்.
ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம். ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே அடிப்படை வசதிகள் மட்டுமல்லாமல் 120 கிராம அறிவுசார் மையங்கள் 117 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகின்றதுங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்துக்காக இந்த நிதியாண்டுக்கு 280 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது, அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். கலை மற்றும் அறிவியல், வணிகம், சட்டம், பொறியியல், மருத்துவம் போன்ற துறைகளில் முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை தொடரும் மாணவர்களின் நிதி சுமையை குறைத்து திறமையான மாணவர்கள் உலகளாவிய கல்வி நிறுவனங்களில் இணைந்து கல்வி கற்கும் வாய்ப்பை பெறுவதற்காக இந்த நிதியாண்டுக்கு மட்டும் இந்த திட்டத்திற்காக 65 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து நான்காவது, நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டம். இந்த திட்டம் எதற்காகனா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக உயர்த்துதல் தான் நன்னிலம்னு அழைக்கப்படுகின்ற மகளிர் நில உரிமை திட்டம். ஸோ இந்த திட்டத்துக்காக இந்த நிதியாண்டுக்கு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண்களோட பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யணும், சமூக நிலையில் அவர்களோட உயர்வை உறுதி செய்யணும், வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும். அடுத்த ஐந்தாவது திட்டம் தொல்குடி திட்டம் பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. அது என்னங்கிறத பார்த்தலாம். பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் மேம்பாடு செய்யக்கூடிய திட்டம் தான் தொல்குடி திட்டம். ஸோ இந்த திட்டத்துக்காக ஒட்டுமொத்த மதிப்பீடு 1000 கோடி ரூபாய், ஆண்டு ஒன்றுக்கு 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தோட செயல்பாட்டு காலம் 4 ஆண்டுகள். அதாவது ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகள் மேம்பாட்டுக்கான திட்டம் அயோத்திதாச பண்டிதரோட பெயரில் செயல்படுத்தப்படுகிறது. பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்துவதற்கான திட்டம் தொல்குடி திட்டம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பேர் பார்த்துக்கோங்க. அடுத்து ஆறாவது, பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கையை உருவாக்குதல். எதற்காகனா பழங்குடியினரோட மரபுசார் அறிவினை பாதுகாத்து பயன்படுத்தி பள்ளியிற் பெருக்கத்தோடு கூடிய ஒரு கொள்கையை உருவாக்க போறதா இந்த பட்ஜெட்ல கூறியிருப்பாங்க. அடுத்து ஏழாவது, ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான உயர்கல்விக்கான உதவித்தொகைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். இந்த நிதியாண்டுக்கு மட்டும் இதற்காக 733 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த நிதியாண்டுக்கு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறைக்கு 3924 கோடி ரூபாயானது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து பார்க்க போற டாபிக் சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது. தனியாக ஒரு டாபிக்காக கொடுத்திருக்காங்க. இந்த விருதானது சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையினையும் கடைபிடிக்கும் ஊராட்சிக்கு வழங்க போறாங்க. ஸோ தகுதி வாய்ந்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையுடன் கூடிய சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதானது வழங்கப்படுங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன் ரிலேட்டடா என்ன கூறியிருப்பாங்கன்னா, அதில் பெரும்பாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ அந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு இந்த நிதியாண்டுக்கு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த துறைக்கு இந்த நிதியாண்டுக்கு மட்டும் 1563 கோடி ரூபாயானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் மாற்றுத்திறனாளிகள் நலன் ரிலேட்டட் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய இடஒதுக்கீட்டின் மூலம் எவ்வளோ பேர் அரசு பணியுள்ள சேர்ந்துள்ளனருங்கிறத இந்த துறையில கூறியிருப்பாங்க. அதாவது அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் 4% இடஒதுக்கீட்டின் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் 1493 மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியில் சேர்ந்துள்ளனருங்கிறத கூறியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடானது வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து இரண்டாவது, தனியார் நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்த ஊக்குவித்தல். ஸோ எப்படி ஊக்குவிக்கிறாங்கன்னா, தனியார் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது 10 மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தி இருந்தால் அத்தகைய நிறுவனங்களுக்கு மாதந்தோறும் ஒரு நபருக்கு 2000 ரூபாய் வீதம் ஊதிய மானியத்தினை அரசானது ஒரு ஆண்டுக்கு வழங்குங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து மூன்றாவது, டிஎன் ரைட்ஸ் திட்டம் பற்றி பேசியிருப்பாங்க. டிஎன் ரைட்ஸ் திட்டங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் திட்டம். அவர்கள் வசிக்கும் இருப்பிடத்திலேயே அவர்களுக்கான சேவைகள் வழங்குதல் தான் டிஎன் ரைட்ஸுங்கிற திட்டம். ஸோ அரசோட சேவைகள் திட்டங்கள் எல்லாமே அவங்க இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு வழங்கக்கூடியது தான் டிஎன் ரைட்ஸ் திட்டம். இந்த திட்டமானது 2022 தொடங்கப்பட்டது. 6 ஆண்டுகள் செயல்படும். ஸோ இந்த திட்டத்துக்காக உலக வங்கியிடமிருந்து கடனுதவி பெறப்படுகிறது. இந்த திட்டத்தோட மொத்த மதிப்பீடுங்கிறது ரூபாய் 1773.87 கோடி ரூபாய். ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே விழுதுகள் எனப்படும் ஒருங்கிணைந்த சேவைகள் மையம் அமைக்கப்படுகின்றது. வட்டார அளவிலான சேவை மையமும் அமைக்கப்பட்டு வருகின்றது. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளிகள் நலன் துறைக்கு மட்டும் இந்த நிதியாண்டுக்கு 1433 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதல்வரின் தாய்மானவர் திட்டம். தனியாக ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த திட்டம் பற்றி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது என்னங்கிறத பார்த்துக்கலாம். இயற்கையினையும் உள்ளடக்கிய உலக உடன்பிறப்பு நேயத்தை உள்வாங்கி கொண்டு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் முதல்வரின் தாய்மானவர் திட்டம்னு ஸோ அதில் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைனை பார்த்துக்கோங்க. இதை கொடுத்து கூட இது எந்த திட்டம்னு கூட நமக்கு கேள்வி கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தாங்கல்ல,
முதல்வரை வந்து தாய்மானவர்னு அழைக்கக்கூடிய திட்டம் எதுன்னு. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதனால் இந்த லைன் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே வறிய நிலையில் வாழும் கடைக்கோடி ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துதல் தான் முதல்வரின் தாய்மானவர் திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஸோ இந்த திட்டத்தின் கீழே 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வந்து வறுமையிலிருந்து மீட்டெடுக்க போகிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்படும்னா ஆதரவற்றோர், தனித்து வாழும் முதியோர், ஒற்றை பெற்றோர் கொண்ட குடும்பங்கள், பெற்றோரை இழந்த குடும்பங்கள், மனநலம் குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குறைபாடு உடைய குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த திட்டத்தோட முதல் கட்டத்தில் மிகவும் வறிய நிலையில் உள்ள சுமார் 50,000 குடும்பங்களில் குழந்தைகள் தங்களின் இரு பெற்றோரையும் இழந்து உள்ளனர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்களோட பள்ளி படிப்பு நிறைவு செய்யும் வரைக்கும், அதாவது 18 வயது வரைக்கும் மாதம் ரூபாய் 2,000 வந்து உதவித்தொகை வழங்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பள்ளி படிப்பு முடிந்தவுடன் கல்லூரி கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் இந்த குழந்தைகளுக்கு வந்து வழங்க போகிறாங்க. ஸோ இதுதான் முதல் கட்டமாக இந்த திட்டத்தில் வந்து செயல்படுத்த போகிறதா தான் இந்த பட்ஜெட் ஸ்பீச்சில் வந்து கூறியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம அடுத்து செகண்ட் பார்ட் வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து தேர்ட் பார்ட் வந்து இன்னும் 3 நாளில் வந்து நான் வந்து வீடியோ வந்து வெளியிடுறேன். ஸோ ஒட்டுமொத்த 3 பார்ட்டு வந்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து PDF வந்து டெலகிராம் குரூப்பில் கிடைக்கும். டெலகிராம் குரூப்பான லிங்க் வந்து இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். இல்லை ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ முதல் பார்ட் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ இப்போ கடைசியாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து காட்டும், அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.